ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதில் இந்த ஃபேனில் கம்ப்ளைண்ட் என்னென்னா கோயில் பேர்ன் ஆகிருக்கு. என்ன காரணம்னு சொன்னால் இதில் அந்த கிளாஸ் பேப்பர் எல்லாமே கொட்டுப்பட்டுச்சு, எல்லாமே பேர்ன் ஆகி எல்லாம் கொட்டுப்பட்டுச்சு. இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க பேரிங் மாற்றுறதுக்கு. ப்ராப்பரான டூல்ஸ் இல்லாமல் இவங்க பேரிங்கை அடித்து கலட்டியிருக்காங்க. அந்த டைமில் அது அவ்வளோவுமே கொட்டுப்பட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதில் தான் இது பேர்ன் ஆகிருக்கு. நம்ம இப்போ இதை எப்படி திரும்ப ரீவைண்ட் பண்ணி திரும்ப ஃபேனை ஓட வைக்கலாம்ன்றதை பார்த்துருவோம். இது ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக இருக்க போகுது. உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றது அதில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்ப்போம் இதில் எப்படி இந்த கோயிலை டேமேஜ் இல்லாமல், கோருக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் எப்படி இந்த கோயிலை ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்ஸோ பிளேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈஸியாக இது உங்களுக்கே பயன்படுத்த முடியும். அதை வெளியில் சும்மாவே அந்த கோயிலை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நோஸ் பிளேயரை வச்சு கோயிலை ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். இதால் உங்களுக்கு வைண்டிங் மிஷினில் கோயில் கோரை போடக்குள்ள எந்த சிக்கும் அதில் கோயில் அறுறதுக்கு சான்ஸே இல்லை. அதில் ஆக்ஸோ பிளேட்டால் செய்கிறது ஈஸியாக இருக்கும். அதாவது ரன்னிங் வைண்டிங்கை மட்டும்தான் ஆக்ஸோ பிளேட்டால் ரிமூவ் பண்ண முடியும். ஸ்டார்டிங் வைண்டிங்கை உங்களுக்கு ஒரு கட்டர் வச்சு, சைட் கட்டர் அப்படி இல்லாட்டி வயர் கட்டர் ஏதாவது வச்சு நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி. அதை மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இருக்கிற நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் வைண்டிங் நல்லா வரும். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால், இதுக்கு பேப்பர் எப்படி அளவெடுக்கிறதுன்னு சொல்லி. நான் இதில் ஏற்கனவே இதுக்கு பேப்பர் அளவெடுத்து வச்சுட்டேன். அந்த அளவு பேப்பர் என்கிட்ட இருக்குது ஏற்கனவே வேறு கோயிலுக்கு கோருக்கு செஞ்சதால். அந்த அளவு பேப்பரை வச்சுட்டு நான் இந்த பேப்பர் கட்டர் மூலமாக நான் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். இந்த பேப்பர் கட்டரில் வெட்டக்குள்ளே நமக்கு வைண்டிங் மிஷினில் போடும்போது சிக்கிறதுக்கு எதுவுமே சான்ஸ் இல்லை. அதாவது கோயில் ஏதாவது சிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இல்லாமல் பேப்பர் கட்டர் இல்லாமல் சீசரால் வெட்டி எடுக்கும்போது அதில் சின்ன டேமேஜுகள் அதில் சிக்கி கோயில் அறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் மெஷினில் வைண்டிங் மெஷினில் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஸ்டார்டிங் வைண்டிங்குரிய டேர்ன்ஸை செட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஸ்டார்டிங் வைண்டிங்க்கு 300 டேர்ன்ஸ் இதில் செலக்ட் பண்ணி எடுக்க போகிறேன். அதே இது ரன்னிங்க்கு 340 டேர்ன்ஸ் அதான் இந்த கோரில் இருந்துச்சு. நான் கால்குலேட் பண்ணி எடுத்தேன். இதில் கேஜ் கோர் இந்த கோயில் கேஜ் 36. அதுதான் நான் இப்போ வைண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ஒருக்கா பாருங்கள். இப்போ செட் பண்ணியாச்சு. நான் இப்போ கோரை இதில் மெஷினில் வச்சு எப்படி செட் பண்ணுறதுன்ற பாருங்கள். இதில் அதில் ஒரு பேஸ் ஒன்று இருக்குது. அதில் அந்த ஹோல்டரை போட்டு பூட்டிட்டு கோரை செட் பண்ணணும். நான் இதில் இந்த மெஷினில் சில மோடிஃபிகேஷன்லாம் செஞ்சுருக்கேன். இந்த மோடிஃபிகேஷனில் யூடியூப்பில் தான் எடுத்திருந்தேன். அந்த மோடிஃபிகேஷன் நான் ஒரு யூடியூப் வீடியோவில் தான் எடுத்து செஞ்சுருந்தேன். அதை பற்றி ஏதாவது வீடியோ வேணுமென்னு சொன்னால் நான் அதை போடுறேன். நீங்கள் அதையும் பாருங்கள். உங்களுக்கு அப்படி ஏதாவது வீடியோ அப்படி ஏதாவது தேவை இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு இதில் இந்த வீடியோக்கு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தேவைன்னு சொன்னால் நான் இப்படி தான் செட் பண்ணிவிட்டு ஈஸியாக வைண்ட் பண்ணுறதுக்குரிய மெத்தடில் இந்த இருக்கிற பேப்பர்லாம் வச்சு செட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த இருக்கிற மெஷினை நான் அந்த மோடிஃபிகேஷனை நான் உங்களுக்கு தரேன். இதில் செட் பண்ணிவிட்டு வைண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான்.
நான் வந்துட்டு இந்த கோயில் வைண்டிங் ஃபீல்டுக்கு வரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததே யூடியூப்பை வச்சு தான். யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்துருந்தேன். அதே மாதிரி யூடியூப்பில் நிறைய கற்றுக்கிட்டேன் இதை பற்றி. எனக்கு எனக்கு ஒரு எங்களோட மாமாவும் இதை பற்றி எல்லாம் சொல்லி தந்துருந்தார். அதை வச்சு தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரத்துக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய வீடியோஸ் பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்தா நிறைய விஷயம் கற்றுக்கலாம். எல்லா விஷயமுமே போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நானும் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இதை பார்த்து கற்றுக்குங்க. சில விஷயங்கள் எனக்கு இதில் நான் பிழை ஏதாவது செஞ்சுருந்தேன்னு சொன்னால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் திருத்திக்கிறதுக்கு பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது இதை விட ஏதாவது தேவையாக இருந்துச்சுன்னு சொன்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னு சொன்னால் நான் புதுசாக ஏதாவது வீடியோ செய்யணும் பண்ணாலும் நான் அதை செஞ்சு உங்களுக்காக வேண்டி போடுறேன். உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு நிறைய படித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வைன் பண்ணும்போது இந்த பேப்பர் வைக்கிறேன் தானே, அந்த பேப்பர் வந்துட்டு சரியான அளவில் கட் பண்ணி கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் அந்த வைண்டிங் ஒழுங்காக வராது. அதோட சிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கோயில் வந்துட்டு சிக்கி டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. திரும்ப திரும்ப நிறைய ஜாயின் போட வேண்டி வரும். ஜாயின் போடுறதால ஃபேண்டை லைஃப் டைம் கொஞ்சம் குறைஞ்சிரும் கோயில்றது. அதெல்லாம் அதில் டேமேஜ் ஆகி போயிட்டே இருக்கும். அதால் கோயிலில் எப்போயுமே ஜாயிண்ட் வராமல் பார்த்துக்கங்க. இதில் எந்த ஜாயிண்ட்டுமே இல்லை. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஈஸியான மெத்தட். நான் உங்களுக்கு இதுக்குரிய வீடியோ ஒன்று தனியாக போடுறேன். வேணுமென்னா சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஸ்டார்டிங் வைண்ட் பண்ணி முடிஞ்சுது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லி. நாங்கள் இப்போ இனி இதை பார்த்துட்டு அடுத்தது வந்துட்டு ரன்னிங் வைண்டிங்கை எப்படி வைண்ட் பண்ணலாம்ன்றதை பார்த்துடலாம். ரன்னிங் வைண்டிங் வந்துட்டு ஸ்டார்டிங் வைண்டிங்கோட ஒப்பிடக்குள்ள ஈஸியான வேலை. ஸ்டார்டிங் வைண்டிங் கொஞ்சமாக கஷ்டமாக இருக்கும். அதே இது ரன்னிங் வைண்டிங் ஈஸியாக இருக்கும். வெளியில் இருக்கிறதால கோயில் வந்துட்டு ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். இந்த வீடியோ பாருங்கள் ஃபுல்லாகவே. ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. அதெல்லாம் ஃபுல்லாகவே பாருங்கள். இதில் ரன்னிங் வந்துட்டு கோயில் ஓடும்போது ரொம்ப ஈஸியாக ஓடிட்டுருக்கும். அதோட இந்த இருக்கிற வைண்டிங் மிஷினில் வந்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தான் தேவை. இந்த ப்ராக்டிஸ் இருந்தால் தான் இது கோயிலில் வந்துட்டு எந்த டேமேஜும் இல்லாமல் ஓடிட்டே இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தான் வேணும். வீட்டில் இது ட்ரை பண்ணுறாக்கள் வந்துட்டு ஒருக்கா வீட்டில் சும்மா நார்மல் கோயில் பாருங்கள், பிஞ்சை அதாவது தேவையில்லாத வேஸ்ட்டான கோயில் இருக்குன்னு தானே, அதாவது ஒரு சின்ன துண்டு அப்படியான கோயில்களை வச்சு நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு புது கோயில் எடுத்து ஓடினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த செலவு வந்து குறைவாக இருக்கும். அதுக்காக வேண்டி தான்.
இந்த வீடியோவில் வர்றது அதில் உங்களுக்கு இந்த ஈஸியான மெத்தட்டுகள், அந்த பேப்பர் வைக்கிற மெத்தட்டுகள், அந்த பேப்பரை எப்படி கட் பண்ணுறது அப்படின்ற வீடியோலாம் நான் திருப்பி போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த கோயில் வந்துட்டு ஒரு கம்பெனியில் செஞ்ச மாதிரி, ஒரு கம்பெனியால் வைன் பண்ண மாதிரி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம வெட்டுற பேப்பரை வச்சு தான் அது நமக்கு எவ்வளோ நீட்டாக வருது என்றது நம்மளுக்கு இருக்குது. வெட்டுறது நம்ம வைண்டிங் மிஷினில் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறதை வச்சு, அந்த ப்ராக்டிஸ் தான் நமக்கு அந்த கோயில் நீட்னஸ் வரத்துக்கு காரணமாக இருக்கும். அடுத்தது இந்த இருக்கிற வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடியுது. இது வந்துட்டு இந்த கோயிலை வயரிங் கனெக்ஷனை கொடுத்துட்டு, இந்த கோயிலில் ஏதாவது டேமேஜ் இருக்குதா, அதாவது எல்லா கனெக்ஷனும் ஓகேவா, அதாவது கோயிலுக்கு இடையில் இருக்கிற கனெக்ஷன்லாம் ஓகேவான்றதை ஒருக்கா செக் பண்ணி பார்த்துடலாம். அதோட இந்த வீடியோ முடியுது. நீங்கள் மறக்காமல் இந்த இருக்கிற சேனலை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே டைமில் நீங்கள் வந்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த எல்லா வீடியோவுமே உங்களுக்கு அப் டு டேட்டாக வந்துட்டுருக்கும். உங்களுக்கு தேவையான வீடியோ ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால், இதை பற்றி இல்லாட்டி மோட்டர் வைண்டிங் ஏதாவது உண்டு, அதை பற்றி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதில் இந்த வீடியோவில் ஏதாவது பிழையாக செஞ்சுருந்தேன்னு சொன்னால், ஏதாவது தவற விட்டுருந்தேன்னா என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள். அதே டைமில் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தேவை, அதாவது நான் ஏதாவது பிழை செஞ்சுருந்தேன்னு சொன்னால் சொல்லுங்கள். அப்போ தான் நான் இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் திருத்தி கொள்ள இயலும். இது வந்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ, அதால் நான் சில பிழைகள் விட்டுருக்கலாம், என்ன மன்னிச்சு கொள்ளுங்கள். அடுத்து வந்துட்டு இதில் பார்ப்போம், வந்துட்டு கோயில் எல்லாமே கரெக்டாக இருக்குதா, கனெக்ஷன் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்ட்டு மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்துட்டு பிளாக் கலரில் வந்து நான் எடுத்திருக்கிற ஒயர் வந்துட்டு ரன்னிங்குரிய கோயிலுக்குரிய ஒயர், ரெட் கலர் வந்துட்டு ஸ்டார்டிங்க்கு. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளாக் கலரை செக் பண்ணும்போது வேல்யூஸ் சரியாக காட்டுது, அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே இது பிளாக் கலரில் ஒரு இதுவும், அடுத்தது பாடி ஷார்ட் ஏதாவது இருக்குதா கோயில்லன்றதையும் செக் பண்ணிக்கொள்ளணும். அடுத்தது ஸ்டார்டிங்கும் வந்து ஓகே, பாடி ஷார்ட் எதுவுமே இல்லை, அதால் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கோயிலில். இது இனி டெலிவரிக்கு போகிறது தான்.